மாமியார்கள் எல்லாருமே கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க. என்ன ஆத்தா நான் வாங்குறேன், நீ என்னமோ புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி சும்மா உட்கார்ந்திருக்க. விளக்கேத்த மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. சாமி ஏதாச்சும் கடைக்கு போய் நான்வெஜ் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ எங்க அம்மா செருப்பால அடிப்பாங்க என்ன. சாப்பிட்டு வாயில சென்டர் ஃப்ரெஷ் போட்டா அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம என்ன தம்மா அடிச்சிருக்கோம். சண்டே மாஸ்க் வர சொல்லுவாங்க சார். சரி ஓகே நம்மளும் போலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாஸ்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். என்னமா பண்ற சார் கிளம்பு 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 கிளம்பு, ஒரு 5 நிமிஷம் லேட்டா போலாமே. முடியாது முடியாது, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. என்ன ஆட்டங்க, அவங்க அம்மா வந்துட்டா போதும் அப்படியே தைய தக்கா ஆடுறவா. இவ கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். ஏம்மா நீ சும்மா இருமா, தேவையில்லாத கிளப்பி விட்டுட்டு இருக்கா நீங்க. கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? ஆமாவா? பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டான். அது அவள்கிட்ட தான் கேட்கணும். என்னடா என்ன பண்ண என் பிள்ளை, என்ன பண்ண? நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துன்னு இருந்தா ஃபுல்லா எல்லா இதுலயுமே பங்கெடுத்துக்குவோம். உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். என்ன தேடுறாங்க? தம்பி வாங்க, கம் ஹியர். கம் ஹியர். மிஸ் கூப்பிடுறாங்க போ. திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல. அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். ஏன் தனிப்பட்ட விருப்பம் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். வாடா அச்சு வாயில வச்சு எருமாடே. என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க, உங்களாலே முடியல. 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுங்கள என்னத்தை கலட்டுச்சுங்க. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா, அந்த கதை தான் இவங்க கதை. உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல? சரியா? நான் சொல்லல, ஓகே சொல்லல. ஓகே இல்லடா, ஓகே இல்ல. உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே ஒத்துக்கணும். ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா. நீ சொல்லிட்டு போயிடுற, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க என்ன வில்லனா பார்க்கறவங்க பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிக்கிட்டு மருமகளே உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா, வர வையே. வாய்ப்பே இல்ல சார். பாரு இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. 30 வருஷமா வாழ்த்து அவங்களாலே கூட்டு போக முடியாது. 5 வருஷம் வந்த நான் எப்படி சார் கூட்டு போக முடியும்? சான்ஸ் இல்ல, நோ சான்ஸ். நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, என்ன குறுக்க இழுக்காதீங்க. என் தங்கத்தை கொடுமைப்படுத்துறாங்களே, கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது பிள்ளைகளுக்கு. ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ட்ரிப் நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கீனா வருவேன், இல்லனா வரல. ஆமா இப்ப எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. வேற வழி இல்ல. ஆனா ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். என்ன சமாளிக்கவே முடியல. ஆக்சுவலா வந்து டெய்லி 6 o'clock எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் சார். அப்பெல்லாம் எழுந்துக்க மாட்டாங்க. அது நாள் கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படிதான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் தெரியாது. 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க சார். வீட்டை தொடச்சிடுவாங்க, வீடு பெருக்கிடுவாங்க, அடுப்பக்கரையை கிளீன் பண்ணிடுவாங்க. எல்லாம் பக்தி இல்லாத ஒரு பெண் இப்படி இல்லாமல் இருப்பாள்னு இவங்களுக்கு ஒரு அனுமானம். ஐ மீன் இவங்களுக்கு சில கற்பனை இருக்கா? இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்னென்ன கற்பனை இருக்கு, அதுல எதெல்லாம் உண்மை இல்ல. வீட்டுக்கு அடங்க மாட்டா. நம்ம ஏன்டா பிறந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அலற விடுவாங்க பாருங்க. பக்தி இருந்தால் என்னவெல்லாம் அந்த பெண்ணிடம் இருக்கும்? எல்லா ஒழுக்கங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. பக்தி இல்லாத பெண் எதிர்கேள்வி எழுப்புவாள். பெருசா என்ன சாதிச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்களா? அவ வாயை அடைக்கிறதுக்கு நான் பக்தியை வச்சு வாயை அடைக்கிறேன் அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. அதானா? இவங்க எல்லாருமே பாருங்களேன் பக்தி இல்லைங்கிறாங்க. உங்களோட சுதந்திரமா இருக்காங்க, உங்களோட வசதி வாய்ப்போட இருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாம் செய்யாத உங்க பசங்க உங்களுக்கு வேற செய்யறாங்க. ஐயோ எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாடி.
பக்தி இல்லைன்னா இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சது? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். உங்களுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிட